புராணங்கள்லேயே நாயன்மார் வரலாறுலேயே சமணர்கள்லாம் நிறைய சிவநிந்தனை செய்ததெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்படி யாராவது இவருடைய கண்ணில் பட்டுட்டா இவர் இதை தான் செய்வார். இப்படி பல காலம் இந்த சிவநிந்தனை செய்தவர்களை நாக்கை அறுப்பதிலே ஒரு குறியாக இருந்து தன்னுடைய வாழ்நாள் இறுதி வரைக்கும் இந்த செயலை செய்து கடைசியாக இறந்த பிறகு கைலாயத்திற்கு சென்று எம்பெருமானுடைய பாத சரணங்களிலே இவர் நாயன்மாராக மாற்றுகிறார். கைலாயத்திற்கு சென்றவுடனேயே எம்பெருமான் காட்சி கொடுத்து இவரை ஆட்கொண்டு இவர் செய்தது ஒரு மிகப்பெரிய தொண்டா இல்லாம இருந்தாலும் கூட சிவநிந்தனை செய்தவர்கள் அத்தனை பேரையும் தண்டித்த காரணத்தினாலே இந்த நாயன்மார்க்கு அடியார்கள் வரிசையில ஒரு இடம் கொடுக்கப்பட்டது. ஐப்பசி மாசம் பூச நட்சத்திரத்தன்றைக்கு இவருடைய குருபூசை வருது. எம்பெருமானினுடைய கருணையை இந்த உலகிற்கு உணர்த்தியவர். சிவநிந்தனை செய்தவர்களை தண்டித்தது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எம்பெருமானுடைய கருணையை போதித்த காரணத்தினாலே இவருக்கு நாயன்மார்கள் வரிசையிலே ஒரு இடத்தை கொடுத்து இருக்கிறார் எம்பெருமான்.